கோவை வடக்கு தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சகோதரி வானதி சீனிவாசன் அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவது உறுதி. அந்த மாற்றுக்கிறது இது வடக்கு தொகுதி பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே அதிமுக கோட்டை இதுவரை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் சிறப்பான முறையில் மக்கள் பணியாற்றக்கூடியவர். நான் தான் பேசும்போது சொன்னதை கேட்டிருப்பீங்க. பல்வேறு திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள் எங்க தொகுதி பொள்ளாச்சி தொகுதிக்கெல்லாம் பல திட்டங்களை கேட்டு பெற்று தந்தவர். அதே போல GST இவருடைய அந்த வரி சலுகையில முக்கியமான பங்கு அவங்களுக்கு இருக்கிறது. கோயம்புத்தூர் பூரா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நிறைய இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு ராணுவ தளவாட பூங்கா அமைவதற்கு அப்ப இருக்கக்கூடிய அமைச்சராக இருந்து இப்ப இருக்கக்கூடிய பைனான்ஸ் மினிஸ்டர் அப்ப வந்து அந்த சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருந்தாங்க, அவங்க தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அன்றைக்கு அந்த முயற்சி முழுமையா வானதி சீனிவாசன் பண்ணாங்க. நான் அப்ப அமைச்சராக இருந்தேன், எனக்கு தெரியும். அதே போல இன்றைக்கு சிறப்பான முறையில் இந்த தொகுதி மக்களும் வானதி சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று இன்றைக்கு எல்லாரும் முழு முயற்சியா ஒற்றுமையா இருந்து வாக்களிக்க போறாங்க. ஆகவே திட்டங்கள் அதிகமாக வரும். ஆகவே வெற்றி உறுதி செய்யப்பட்டது. ஓகே. கோவை தெற்கு தொகுதி நேற்று இரவுல இருந்து கலவரமா மாறி இருக்கு. மற்ற தொகுதியில வந்து 2,000 ரூபாய் பணமும் தெற்குல மட்டும் 5,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அது கையும் களவுமா நேற்று அதிமுக பிடிச்சு தேர்தல் ஆணையத்தையும் காவல்துறையும் உருவாக்கிருக்காங்க. எந்த விதமான நடவடிக்கை இல்ல. தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் கடுமை நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை ஒரு பக்கமாக செயல்படக்கூடாது. இன்னைக்கு யார் வந்து அந்த மாதிரி சூழ்நிலை ஈடுபட்டாலும் தவறு. இன்னைக்கு தெற்கு தொகுதி மிகப்பெரிய கலவரம். அது மட்டும் இல்ல, எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் பிடிச்சி அடிச்சிருக்காங்க. திமுக சேர்ந்தவர்கள் கரூர்கார அடிச்சிருக்காங்க. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பா உடனடியாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கண்டிப்பா நாங்கள் விட மாட்டோம். இது கடுமையான நடவடிக்கை எடுக்க வரை நாங்கள் கண்டிப்பா ஓய மாட்டோம். இது வந்து கோவை மாவட்டம் வந்து நிம்மதியா இருக்கு. நிம்மதியை கெடுக்கக்கூடிய செயலா இருக்குது. கண்டிப்பா நடவடிக்கை கடுமையா எடுக்காம நாங்கள் கண்டிப்பா ஓய மாட்டோம்.